ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம முழு பாசிப்பயிறு வச்சு பாசிப்பயிறு தோசைங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டெய்லி அரிசி மாவு தோசை சுடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதுக்கு சட்னி சாம்பார் வச்சுருக்கேன், ஆனால் தேங்காய் சட்னியே செம்மையாக இருக்குங்க. சாம்பாரோடு வச்சு சாப்பிட்றப்போ கூடுதல் டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்து செஞ்சு பாருங்கங்க. இதுக்கு முழு பச்சைப்பயிறு ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன். அரை கிளாஸ் பச்சரிசி, இது ரேசன் அரிசி தாங்க. இது ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் டைஸாக அரைக்கணுங்க. மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிடலாம், கொஞ்சமாக தானே போட்டிருக்கோம். இப்போ அரைக்கிறப்போ ஒரு 5-6 வத்தல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 3/4 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஒரு இன்ச்சளவு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு இந்த பதத்தில் வச்சுக்கோங்க. அரைச்ச உடனே நம்ம சுட ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ இரும்பு கல் தான் நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இதில் லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுட்டு மாவு ஊற்றி எந்த அளவுக்கு தேய்ச்சி விட முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக தேய்ச்சிக்கலாங்க. நல்லா நைஸாக தேய்ச்சி விட்டுட்டு சுற்றி நல்லெண்ணெய் விட்டு ஸ்டவ்வை மீடியமில் வச்சு கொஞ்சம் நல்லா முருகலானதுக்கப்புறம் திருப்பி போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியானதும் கூடங்க இது. இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு ஒரு லைக் போடுங்கங்க. இப்போ அருமையான தோசை ரெடிங்க.